நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் ஏவுகணைகளை நடுவானில் அழித்து இந்திய வான்பரப்பை பாதுகாத்து வரும் சுதர்சன் சக்ரா குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். பாகிஸ்தானுடைய தொடர் அத்துமீறல் நடவடிக்கைகளையும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளையும் முற்றிலுமாக அழித்தொழிக்கிறது இந்தியாவுடைய சுதர்சன சக்கரம். அது என்ன சுதர்சன சக்கரம் அப்படின்னு பார்க்கும்போது S-400 அப்படின்றது தான் இந்திய வான்பரப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண். இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா கிட்ட இருந்து 36,000 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதுகாப்பு அரணை நம்ம கொள்முதல் செஞ்சிருக்கோம். இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தா இந்திய வான்பரப்பை முற்றிலுமாக கண்காணித்து அதை பாதுகாப்பது தான் இந்த S-400 முக்கியமான பணி. ஏறக்குறைய 600 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இந்தியாவை நோக்கி ஒரு மிசைல் ஒரு ஏவுகணை செலுத்தப்பட்டா அதை முன்கூட்டியே கண்டறிந்து அதை தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து அதை இடைமறித்து தாக்கக்கூடிய திறன் பெற்றது தான் இந்த S-400. அதாவது 400 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இதனுடைய பரப்பளவு இருக்கு. அந்த அளவுக்கு இதனுடைய ஏரியா கவரேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஏவுகணையை கண்டறிந்து 400 கிலோமீட்டர் எல்லையிலேயே இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிக்கும் அப்படின்றது தான் இந்த S-400 முக்கியமான பணியா இருக்கு. அதாவது இது கண்காணிக்கக்கூடிய பணிகள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்திய எல்லைகளில் இப்ப 3 S-400 நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது அப்படின்றது ஒரு ஆயுதம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் பல கிலோமீட்டரை கண்காணிக்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கு. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியையும் பஞ்சாப் பத்தான்கோட் எல்லை பகுதியையும் ராஜஸ்தான் குஜராத் பகுதியையும் இந்த கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருது. நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று இந்த ஏரியாவை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி தான் டார்கெட் பண்ணி தான் தொடர்ச்சியாக நிறைய நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த S-400 அப்படின்றது இந்தியாவுடைய பாதுகாப்பு அரணா ஒரு சுதர்சன சக்கரமா திகழ்றது அப்படின்றது முக்கியமான மாற்று கருத்தே கிடையாது.